ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் அவங்க அப்பாவை பார்த்தோன்னே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆலிக்குட்டி வந்து அவங்க அப்பா கிட்ட ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவரும் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆலிக்குட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு இந்த மாதிரி கல்யாண வரன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே செங்கியை சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோவை மறந்துட்டு நீ இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அவங்களும் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க கையோட அச்சை வச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே ஹெவன்லி பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டண்ட்டு அப்படியே பரபரப்பாக போகிறாங்க. எங்கடா போகிற அப்படின்னோடனே இந்த மாதிரி சிம்மின் கிட்ட இருந்து புக்கை வாங்கிட்டு வரேன் ஹீரோ திடீர்னு கேட்குறாரு அப்படின்னோடனே ஹீரோ கூட வந்து தேர்ட் பிரின்ஸும் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் சிம்மினும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் புக்கை மட்டும் தானே கேட்டேன், நீயே வந்த அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு லவுட்டை சரி பண்ணலான்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க கேம் விளையாண்டே இருக்காங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மின் அங்கேருந்து போயிடுறாரு. சரி நீ ஏன் இந்த புக்கை கேட்டால் இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னோடனே இவர் எடுத்து பிரித்து பார்த்துட்டு நடந்தது அங்கே இருக்கிறத வாசிக்கிறாரு. நீ இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா அந்த இறந்துருக்கணும், இவ்வளோ தானே அப்படின்னோடனே அவர் என் கனவுல வர்றதுக்கு நான் என் மைண்டில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி விடு எல்லாத்தையும் விட்டுத்தல அப்படின்னா இந்த மாதிரி நீயும் செங்கி கூட ஹியூமனில் இருந்ததெல்லாம் விட்டுருவியா அப்படின்னா அது காதல் சம்மந்தப்பட்டது, அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து எந்திரிச்சு போயிட்டுறாரு. ஹீரோவும் அந்த புக்கை வித்தியாசமாக பார்க்குறாரு. அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் வந்து செங்கிக்கிட்ட கேட்குறாரு, ஹீரோ கிட்ட ஏதாவது ஹியூமன் வேர்ல்டில் ஏதாவது பிரச்சனையா, அவருக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்து சின்ன விஷயம் பண்ணிட்டா தான், ஆனாலும் அதை அங்கேயே சரி பண்ணிட்டோம், ஆனால் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சிரிக்கிறாரு. அப்போ நீ வந்து என்கிட்ட இன்னொரு தடவை கடமைப்பட்டிருக்க, உன் ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு கண்டிப்பாக திரும்ப உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சீரியஸாக பேசுகிறேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்க எழுதிட்டு இருந்த லிஸ்ட் மேலேயே குறுக்க ஒரு கோடு போட்டுடுறாங்க. உடனே அவங்களுக்கு கோவம் வந்து அவர் அடிக்க துரத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மயக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஆலிக்குட்டி இவங்களுடைய பொருட்களை எல்லாம் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கிளிப்பில் இருக்க சத்தத்தில் தான் ஹீரோயினை எந்திரிச்சிருப்பாங்க. உங்கள் அம்மாவோட கிளிப்பில் விளையாடாது அப்படின்னா இது அம்மாது இல்லை உங்களுக்கு அப்படின்னு தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. நேற்று வந்து அந்த கையச்செல்லாம் வச்சுது. உடனே அதை ஞாபகம் வந்து ஐயோ நான் கல்யாணத்தை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராங்க. வந்து அவங்க அப்பா கிட்ட பிரேக் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு குயின் மாதிரி நினச்ச நேரத்துக்கு இப்படியெல்லாம் மாற்றிட்டு இருக்கக்கூடாது, நான்லாம் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்தோன்னே ஃபோர்த் பிரதர்கிட்ட வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தேவையான பொருளெல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டே வந்துட்டாங்க, நான் ஓடி போகிறேன் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு ஃபோர்த் அங்கிள் கேட்கும்போது உன் ஜியான் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சான், எல்லாம் உங்களால் தான் வருது, நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. சரி என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நானே போய் அண்ணன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசினா அப்படியெல்லாம் முடியாது, அவள் குயின், அப்படியெல்லாம் பேச்சை மாற்ற முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு வாசப்படியில் உட்காந்துருக்காங்க. அதாவது அவங்க ஊரில் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துருக்காங்க. நான் வந்து ஊரை விட்டு ஓடி போகிறேன்னு. ஏன் இதே அந்த உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவனே மாப்பிள்ளையே கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்கல்ல அப்படின்னு. வா சூப்பர் ஐடியா, இதை பிடிச்சிக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிறேன் அப்படின்னு, நான் போய் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு நான் போய் அங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே ஓடி அங்கிள் அக்கா ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அக்கா வந்து என்ன சொன்னான்னா அப்படின்னு சொல்லும்போது இரு ஆம்பளை பையன் இப்படியெல்லாம் மூச்சு வாங்க எல்லாம் ஓடி வரக்கூடாது, எப்பவும் கூலாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆம்பளை பசங்க உட்காந்து மூச்சு வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. இது வந்து நீ உட்காந்து ரெஸ்ட் ஆக ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே இவரும் மூச்சு வாங்கிட்டு இப்போ சொல்லு அப்படின்னு. அக்காவே அவளோட கல்யாணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் நீங்கள் பட வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா. ஓ அப்படியா, அப்போ என்ன பண்ண போகிறான், கல்யாணத்துக்கு ரெடியாக போகிறலாம், இல்லை கல்யாணத்தை அவளே பிரேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு. என்னது இதை முன்னாடியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு வேகமாக ஓட. ஆம்பளை பசங்களை இப்படியெல்லாம் ஓடக்கூடாது, ரிலாக்ஸாக போங்க அப்படின்னு சொல்கிறான் இவனும். அப்போ வந்து ஹீரோயின் நேராக அந்த கல்யாண மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அவங்ககிட்ட கல்யாணத்தை பிரேக் பண்ணும் அப்படின்போது சரி நம்ம 2 பேர் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து காயப்பட்டிருக்கு இல்லையா, ஏற்கனவே பேக் ஃபயர் ஆகிருக்குல்ல, அதனால் அவங்க ரொம்ப வீக் ஆகிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கல்யாண மாப்பிள்ளையும் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவும் ஜியானும் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவங்க அப்பா வர ஏற்கனவே அவளுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு, நானும் இப்போ வந்து அவங்களோட நிலமை தெரியாமல் ஃபைட் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா அவள் செத்தே போயிடுவா, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது ஜியானு வந்துட்டு நீங்கள் விட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், என் கதவு திறந்து தான் இருக்கும், நான் உனக்காக காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மாப்பிள்ளையும் சொல்கிறாங்க. அதே இங்கே தேர்ட் பிரின்ஸும் நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவர் சொல்கிறாரு உன்னோட ஃபாக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதை காணோம், அது தொலைஞ்ச இடத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. நாம் வேணால் சின்சுலை போய் தேடலாம் அப்படின்னு. சின்சுலியா எதுக்கு அப்படின்னு. சின்சுல தான் எல்லா நரிக்குட்டிகளும் இருக்குது, இது தெரியாதா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு. நீ என் கூட சிஞ்சுக்காக வந்தீங்கன்னா அங்கே வந்து என் வேலையும் நான் முடிச்சுக்குவேன், உனக்கும் நிறைய போய் தேடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு. சரி அப்படின்றாரு. அப்போ வந்து ஷங்கிவை நம்ம ஹீரோயின் கூட்டம் முடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய கேக்கெல்லாம் செஞ்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு இதை ஜியான்ட்ட நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். சென்னி வந்துட்டு
நீ வந்து இப்போ கல்யாணத்தை நிறுத்திட்டியாமே, செம்ம கூல்றே நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சிரிக்கிறாங்க. உடனே ஜியான்கிட்ட கொண்டு போய் இந்த கேக்கெல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயின் இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ மனசுலவில் அவள் நல்லா இருக்கால அப்படின்ட்டு ஜியானு கேட்டுட்ருக்க. இவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்க. அதை வந்து தேர்ட் பிரின்ஸ் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, இவனை பார்த்து ஏன் இவ சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு வெளியே வர, உங்கள் 2 பேருக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஜியான் கண்டுபிடிச்சாரு இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை வந்து நீ சொல்கிறதுக்குள்ளே அவளுக்கு மண்டையை வெடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நான் வந்து சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸும் சொல்ல, அப்போ வந்துட்டு செங்கி வந்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்ற நீ எனக்கு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னோடனே ஜியான் எந்திரிச்சு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அந்த பக்கம் எந்திரிச்சு போயிடுறாரு. நான் வந்து ஃப்ளவர் ஸ்பிரிட்டை வச்சு ஒரு ஷோ பண்ணணும், அதை நீ தான் எனக்காக பண்ணணும், நான் இங்கே வந்து ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நீ ஊர் சுற்றிட்டு இருப்ப, நான் உனக்காக வேலை செய்யணுமான்னு. பொண்ணழைப்பு விழாவுக்கே நான் தான் வந்திருக்கேன், நீ எனக்காக உதவி செஞ்சே தான் ஆகணும், நீ தானே சொன்ன எனக்கு செய்கிறேன்னு அப்படின்னு சொன்னோடனே உடனே இந்த செங்கியும் ஒத்துக்கிறாங்க. கிங் வந்துட்டு யார் யார் போய் வந்து பைச்சி என்னை கூட்டிகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சிமின் வந்துட்டு யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னும்போது தேர்ட் பிரின்ஸ்ட்டு நான் ஹீரோவை கூப்பிட்டு போகிறேன்னா ஹீரோவும் நானும் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் படையோடு கிளம்பி சின்சூக்கு வராங்க. அப்போ வந்துட்டு ஜியான் வந்துட்டு இவர் எங்கள் இடத்துக்கு வராரு அப்படின்னா சிமின் வந்துட்டு உங்கள் இடமே புனிதமாக போகுது, ஹீரோ வராரு அப்படின்றாங்க. ஜியானுக்கு தான் தெரியும் இல்லையா, அதனால் அவர் ஷாக் ஆகிட்டு அப்படியே கிளம்பி வராங்க. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் வந்து சின்சு வாசப்படியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோ அங்கே இருக்க அங்கே வந்து ஒரு இடத்துல டீ வச்சு குடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ வந்து நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வந்து சிமின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவங்க தான் வயசில் ரொம்ப சின்னவங்க, ஃபஸ்ட் டைமாக குயின் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைஃபின்ஸோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து இப்போ தான் வந்தாங்க அப்படின்னலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்ட் பிரின்ஸ் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய ஹீரோயினை அங்கேருந்து பார்த்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு நம்மளோட சிமின்கிட்டையும் தேர்ட் பிரின்ஸ் பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து வந்தவங்களை வரவேற்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே உள்ளே போயிட்டுறாரு. ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களும் வந்து அந்த வரவேற்பு மாடல் இருக்கும் இல்லையா, அதை வாசிக்கிறாங்க. கரெக்டாக பைச்சியானும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பிரியா விடை பெற்றுட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு இவங்கெல்லாம் அந்த வரவேற்பு மாடல் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் அப்படியே மெல்லமாக போகிறாங்க. இது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து தப்பிச்சு வெளியே வந்தோன்னே நம்மளோட ஆளிக்குட்டி இருந்து நானும் உங்கள் கூட தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறான். சரின்னு இவங்க போய் அங்கே புல்வெளியில் படுத்துட்டு வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் பேலஸ்க்கு வருவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக வருவேண்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு அங்கே அந்த ஃபாக்ஸை வந்து தேடிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு ஃபாக்ஸ் கிடைக்குது, ஆனால் அது இவர் பார்த்து பயந்து ஓடிடுது. இவர் ஒரே டிஸப்பாயிண்டட் ஆகிடுறாரு. இங்கே பேலஸ்க்கு வந்துட்டாங்க எல்லாரும். வந்தோன்னே சிமினை பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க, இந்த தடவை ஏன் இப்படி இருக்கீங்க, யாராவது உங்களை திரும்பவும் ட்ரிக் பண்ணிட்டாங்களா, நான் உங்களை ட்ரிக் பண்ணல, அப்போது என்ன தேர்ட் பிரின்ஸா இல்லை ஹீரோவா அப்படின்னோடனே இல்லை யாரும் எதுவும் பண்ணல அப்படின்றாங்களா. ஹீரோலாம் இந்த தடவையெல்லாம் ஒன்று ட்ரிக் பண்ணார்னா என்னால் பழி வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருமானு, ஏன் இப்படி பண்ணுற, கண்ணில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உனக்கு நான் ஏன் உன்னை ட்ரிக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க திரும்ப ஷாக் ஆகிட்டு க்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இளவரசி தானே சின்சூவில், உங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு. நீங்கள் விளையாடாதீங்க, நீங்கள் வந்து ஹெவன்லி பேலஸில் இருக்கீங்க, நான் வந்து சின்சூவில் இருக்கேன், எனக்கு எப்படி உங்களை பற்றி தெரியும் அப்படின்னு இவர் நேராக வந்து சிமினோட தோளில் தட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ வந்து ஆலிக்குட்டி சொல்கிறான், நீ பேசுகிறது எதுவுமே உன் மனசுக்கு சம்மந்தப்பட்டதில்லை, உன் மனசுக்கு எதிரானதாக பேசுகிற, நீ எப்போ உன் மனசில் இருக்கிறத ஒத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத சொன்னோன்னே அப்படியே ஹீரோயின் அப்படியே ஷாக்காக ஆலிக்குட்டியே பார்க்குறாங்க. அதே பேலஸில் அவங்க கிங் வந்து எந்திரிச்சு போயிட்டாரு. இங்கே பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ தேர்ட் பிரின்சிடென்ட்டு வா நம்ம போகலாம், அப்பா இங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வர சமயத்தில் தான் ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஃப்ளவர் வாஸை கையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டே அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்துட்டுறாரு. அப்புறம் அவரோட மேஜிக் மூலிமா அந்த ஃப்ளவர் வாஸை எடுக்க கால்கிட்ட தான் அந்த ஃப்ளவர் வாஷ் இருந்திருக்கும். அவங்க கீழே விழுந்துடுறாங்க. கத்துனதுனால எல்லாரும் அவங்களே பார்க்குறாங்க. ஹீரோ அந்த ஃப்ளவர் வாஷை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போ ஃபோர்த் அங்கில் பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு நீ பத்திரமா அவளை பார்த்துக்கோ, நான் இங்கேருந்து போகிறேன், அவள் ரொம்ப கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பிரதர் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு உங்கள் அத்தை ரெண்டு பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு ஜியான்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சிமின் கிட்ட வந்து நம்மளுடைய செங்கி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜியான் வந்து சொல்கிறாரு, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா அவங்கள ட்ரிக் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்றாங்க. சிமினும் செங்கியும் வந்துட்டு ஹீரோயினை பற்றி பேசி வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மீகோ கிட்ட நம்மளுடைய ஹீரோயின் வராங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்போது சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. இவங்களுக்கு எங்கே பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான இடத்துல தான் நம்ம ஹீரோ உட்காந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதை கண் விழிச்சு
பார்க்குறாரு சத்தம் கேட்கறதுனால. இவங்க வந்துட்டு அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின் ஆனவருன்னு வந்து அவங்க அத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால் இவங்க எல்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்துட்டு அப்படியே கீழே எல்லாம் சிந்துற மாதிரி முகத்துல எல்லாம் ஆகிற மாதிரி சாப்பிட்றாங்க. அதிலே கையிலெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கோன்னா அவர் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு, இந்தாங்க உங்கள் முகத்துலலாம் இருக்குது, இதை தொடச்சிக்கோங்க அப்படின்னா இவங்க முகத்தில் இருக்கிறதா எல்லாத்தையும் அந்த கர்ச்சீஃப்லேயே தொடச்சிட்டு அந்த டேபிளையும் அதை வச்சே துடைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அந்த பக்கம் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அவங்க ஓடுறாங்க தெரிச்சிட்டு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் இருந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நக்கல் அடிக்கிறாங்க. அவர் ஒரே ஓட்டமாக தலைதறிக்கி ஓடிடுறாரு. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதே இன்னொருத்தர் வராரு. அவர் வர்றதுக்குள்ளே இவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்க மாதிரி அவங்க கொஞ்சோண்டு மட்டும் வாயிலெல்லாம் ஊற்றிக்கிட்டு மேலெல்லாம் துப்புறாங்க. அப்போ மேலெல்லாம் நிறைய குடித்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பார்த்தோன்னே அந்த பையன் அங்கேருந்து ஓட இவன் என்ன ஒன்றுமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான், ஏ அப்படின்னு கத்த அவர் ஓடிடுறாரு. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளுடைய ஹீரோ பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மேஜிக் மூலயமா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டீ கப் எடுத்து அவங்க டீ குடிக்கிறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டேபிள்லேருந்து எந்திரிச்சு வந்து அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கும், அங்கே உட்காந்து குடிக்கிறாங்க. ஹீரோ இங்கேருந்து நடந்து வந்து ஹீரோயின் வச்சுருக்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே ஒரு கப்லேயும் டீ இருக்குது. அதை எடுத்து அவர் அங்கே இருக்க டேபிளில் உட்காந்து அவர் குடிச்சிட்ருக்காரு. இவங்க ஹியூமன் வேர்ல்டில் இந்த ஒயிட் லோட்டஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமான்னு பேசுகிறாங்க. அப்புறம் அத்தை வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு ரொம்ப வீக்கான பசங்களையெல்லாம் மாப்பிள்ளையாக பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீகு நீ இங்கே இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போகலாம், இல்லைனா அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு நான் வந்து உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஹீரோ வந்து அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. டீஜு நீங்களா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதோடவே இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.